சோன்மார்க் உள்ள வந்த உடனே பனி விழ ஆரம்பிச்சு. செயின் ஸ்னோல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி செயின் போட்டா தான் வண்டி கிரிப்பா மூவ் ஆகும். சோன்மார்க் என்ட்ரி ஆயாச்சு. இந்த மாதிரி ஒரு டிராவலுக்காண்டி ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இன்னைக்கு நம்மளோட ட்ரீம் டிராவல் கம்ப்ளீட் ஆயிருக்கு. மக்களே இதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சூசைட் பாயிண்டா. என்னங்க சூசைட் பாயிண்டா? இல்லனா கப்பலா வந்து இங்க சூசைட் பண்ணுவாங்களாம். ஏய் ஜும்பலக்கா ஜும்பலக்கா ஏய் இங்க வர வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. இருடா. அரே யாரு? நோ 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 பையா நோ 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 தண்டை சார். நை 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 நை. ஏய் எங்க ஏத்திறீங்க? வண்டி கப்பல் செட்டில வெயிட் இருக்கோம். நம்ம போய் ஓட ஆரம்பிச்சாங்க. கடில அவனை இல்ல தம்பி அடிக்காதுல. எல்லாருக்கும் வணக்கம், நான் உங்கள் அண்டோ. இது நம்ம யூடியூப் சேனல் அண்டோ வாண்டரர். மக்களை இன்னைக்கு நம்ம காஷ்மீர்ல எங்க போயிட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா சோன்மார்க் அப்படிங்கிற இடத்துக்கு தான் போயிட்டு இருக்கோம். பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ரீநகர்ல இருந்து அது 100 கிலோமீட்டர். இன்னைக்கு நம்ம காஷ்மீரோட 4th டே. இப்போ நம்ம சோன்மார்க் போற வழியில பாத்தீங்கன்னா சிந்து ரிவரை பார்த்துருக்கோம். சிந்து ரிவர் பார்த்தீங்கன்னா சைனாலேருந்து காஷ்மீர் வந்து பாகிஸ்தான் போகுது. அந்த ரிவர் தான் இந்த சிந்து ரிவர். அந்த ரிவர் பக்கத்தில் ஒரு டீ கடையில் டீ குடிக்க நிப்பாட்டி இருக்கோம். இடமும் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இப்போ இங்கே ஒரு 40 கிலோமீட்டருக்கு முன்னாடி நம்ம டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது பார்த்தீங்கன்னா பச்சிக்கொண்டா எவ்வளோ இருக்குது? -9. கைஸ் இப்போ இங்கே டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா -9ல் நம்ம இருக்கோங்க. குளிர் அள்ளுது. எல்லாருமே க்ளவுஸ் கிளவுஸ்லாம் போட்டு அலையிறாங்க. நம்ம தான் கொஞ்சம் மாடர்னாக அலையணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி காஸ்டியூம் அடிச்சு அலையிறோம். ஸோ அங்கே போயிட்டு பனி ஓவராக இருந்தால் நான் ட்ரெஸ்ஸை மாற்றிடுவேன், இல்லைன்னா இதே தான் போஸு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம ஷேர் மார்க்கெட் பற்றி நம்ம தொடர்ந்து எல்லா வீடியோலாம் போட்டுட்டு வரோம். நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கீழே கொடுக்குற நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க. அவர் மிஸ்டர் சந்தோஷ். ஷேர் மார்க்கெட்டில் ஜாயின் பண்ணி உங்களுடைய இன்கம்மை டபுளாக ட்ரிபிளாக மாற்றிங்க. ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுங்கள். சோன்மார்க் போய் பார்ப்போம். மக்களே சோன்மார்க்கில் பனி விழுது பாத்தீங்களா? வேற லெவல்ல இருக்கு. சோன்மார்க் உள்ள வந்த உடனே பனி விழ ஆரம்பிச்சு. ஓ மை காட், வேற லெவல் வேற லெவல். எங்கடா காஷ்மீர் வந்திருக்கோம், பனியை பார்க்காம போயிருமோன்னு மனசுக்குள்ள ஒரே வருத்தம். நம்ம பார்த்தீங்கன்னா 0 பாயிண்ட் வரைக்கும் போகிறதான் பிளானு. 0 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 11,000 அடிக்கு மேலே இருந்துச்சு. ஆனால் இப்போ பனி விழுறதுனால நமக்கு சோன்மார்க்லேயே ஸ்டாப் பண்ணுறாங்க. சோன்மார்க்லேருந்து 0 பாயிண்ட் வந்து 25 கிலோமீட்ரு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கண்ணில் விழுந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே முடிச்சுட்டு ஃபுல்லாக ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துகிட்டு கிளம்புறோம். சூப்பர். ஓ மை காட், ஓ மை காடு. கைஸ் பனி நல்லா விழ ஆரம்பிச்சிருச்சு. சிந்து ரிவர் பக்கத்தில் ஃபோட்டோ எடுத்து நம்ம இறங்கியிருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம கார் போகாது அப்படின்ட்டாங்க. இன்னும் நம்ம டிரைவர் அண்ணன் தான் யார்ட்டையோ பேசிக்கிட்டு இருக்காங்க. செயின் வச்ச வண்டி ஏதாவது ரைன் பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஒரு 5 நிமிஷத்துல இடமே வேற லெவலில் மாறிட்டுங்க. எல்லாத்துக்கும் காரணம் நம்ம டிரைவர் தான். லேட்டா மிஸ் பண்ணதுலேயே ஒரு அர்த்தம் இருக்கு. கைஸ் நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா இந்த பனியில் போகாது. அதனால நம்ம இங்கே யூனியன் கேப் ஒன்று புக் பண்ணி போயிட்டு இருக்கோம். நம்ம பட்டான் பாய் தான் புக் பண்ணாரு, ரொம்ப ஹெல்ப் பண்ணாரு. டீம் பார்த்து உட்காந்துருக்காங்க. அதாவது நம்ம வண்டி இந்த பனியில் போகாது. இன்னைக்கு நம்ம எப்படியாவது இன்னும் ஹெவி ஸ்னோவா பார்த்துட்டு தான் நம்ம வீட்டை பார்த்து போகணுங்கிறது சுரேஷ் மேல் சத்தியம். செத்து போய் கிடந்தேன், பனின்னு சொன்னாங்க. திடுக்குன்னு எழுந்து பார்த்தா வீடு வந்துட்டேன். ஒரே பனி சுத்தி. பாய்ஸ் இப்ப பாருங்க, இப்ப என்ன செய்யறாங்கன்னா வண்டிக்கு செயின் பயங்கரமா வலிக்கிட்டு இருக்கு. அதுக்காண்டி செயின் மாட்டுறாங்க டயருக்கு. டயர்ல மாட்டினாதான் வண்டி போகும். அதனால வந்து நம்ம டிரைவர் வந்து மாட்டிட்டு இருக்காரு செயின். இதுக்கு அடுத்து அடுத்தடுத்த வீடியோவை அடுத்தடுத்துல பார்ப்போம். வளருது வண்டி வந்து பிரேக் பிடிச்சா வலிக்கிட்டு போய் பழத்துல விழுந்து கதை மோகையா செயின் மாட்டினாதான் உயிர் தப்பிக்க முடியும். அதனால நம்ம ஆளு நம்மளை காப்பாத்துறதுக்காக உயிர் போக வேலை பார்த்துட்டு இருக்காரு. வேலை வந்து இதை விட ரொம்ப பணி இருக்குன்னு எக்ஸைட்மெண்டா போய்கிட்டு இருக்கோம். இப்பவே உங்களுக்கு தெரியும், வீடியோ பேக் சைடு பாத்தீங்கன்னா இதை விட அதிகமான பணியை பார்க்கிறோம். எல்லாரும் அதிகமான பணியை எல்லாரும் ஏதோ பண்ணிருக்காங்க.
நம்ம வெறும் போட்டு போதும் ஒண்ணுமே போடல. தூத்துக்குடிக்காரங்க அப்படியே அழகாங்க. தூத்துக்குடினா சும்மாவா? எவ்வளவோ வெயில பார்த்தவங்க, இந்த பனியெல்லாம் நமக்கு சாதாரணம். ஜிபி அங்க பாருல அதான் பாய பாருல நம்மளோட அவர் எக்ஸைட்மெண்டா இருக்காரு. இதான செயின். ஸ்னோவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செயின் போட்டால் தான் வண்டி கிரிப்பாக மூவ் ஆகும். ஸோ நம்ம வெஹிக்கிளுக்கு நம்ம செயின் மாட்டியாச்சு. इस बर्फ में काम आता है जो गाड़ी चढ़ेगी स्लिप नहीं करेगा. ओके சோன்மார்க் என்ட்ரி ஆயாச்சு. நம்ம பனிமலை உளுந்து நம்மளை வரவேற்குது. இந்த மாதிரி ஒரு டிராவலுக்கு வேண்டி ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இன்னைக்கு நம்மளுடைய ட்ரீம் டிராவல் கம்ப்ளீட் ஆயிருக்கு. காஷ்மீர் 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 ஸ்னோஃபால். ஓ மை காட், இந்த ஸ்னோஃபாலை பார்க்கதாங்க 3500 கிலோமீட்டர் தாண்டி நம்ம இங்க 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 காஷ்மீர் வந்திருக்கோம். ஓ மை காட், I'm so happy guys, this is heaven. guys நம்ம இப்போ சோன்மார்க்ல தாஜ்வாஸ் கிளேசியர் அப்படிங்கிற இடத்துக்கு குதிரை சவாரி போயிட்டு இருக்கோம். டீமோட கிளம்பியாச்சு. நேத்து கூட வந்தானுங்களே. டேய் யார மாட்டிக்கல. சரியான குதிரை மாட்டிட்டல. ஃப்ரண்ட் அடி லண்டி உங்களுக்கு தரமான குதிரை எனக்கு கழுதி. ரஞ்சித்துக்கு மட்டும் கழுதை கொடுத்துருக்காங்க. காஷ்மீர்னாலே நாங்க தான். நம்ம குதிரைக்கு பேரு சூப்பி. அது உன் குதிரை. ஏய் பாரு, என் குதிரையெல்லாம் கழுதுறீங்க. கைஸ் தாஜ்வாஸ் கிளேசியர் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 7 கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம ஹார்ஸ்ல தான் போகிறோம். 7 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் வந்து நம்ம ஹார்ஸ்ல தான் போகிறோம். கித்தனா ஃபேஸ் பையா? கித்தனா ஃபேஸ்? 4 ஃபேஸ். 4 பாயிண்ட்ல நிப்பாட்டுவாங்க. ஒவ்வொரு இடமா நிப்பாட்டி ஒரு இதுலையும் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் டாப்பு கூட்டு போவாங்க. அவங்க ஒரு பியூட்டிஃபுல்லான கிளேசியர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அங்கே போய் அந்த கிளேசியரை பார்க்குறோம். கைஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுன்னு ஒரு இடத்துல நிப்பாட்டியிருக்காங்க. பனி அதிகமாக தெரிறதுனால உங்களுக்கு தெரியாதுன்னு தெரியல, எனக்கு தெரியுது. சூப்பராக தான் இருக்குது இந்த இடம். மக்களே இதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சூசைட் பாயிண்டா? என்னங்க சூசைட் பாயிண்டா? என்னன்னா கப்பலா வந்து இங்க சூசைட் பண்ணுவாங்களாம். ஓ ஏன் அப்படி? யாரோ விழுந்திருப்பாங்க, அதனால அந்த இடத்துக்கு அப்படி பேர் வச்சிருக்காங்க. ஜஸ்ட் கிடிங். ஜும்பாலே 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 ஏ ஜும்பலக்கா ஜும்பலக்கா ஏய் எங்க வர வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க இருடா. ஓகே गाइस லெட்ஸ் கோ நெக்ஸ்ட் ஃபேஸ். பேப்பர் ட்ரீயா? ஓ இதான் பேப்பர் தயாரிக்கிறதுனா இதான் பேப்பர் தயாரிக்கிற ட்ரீயா? ஆனா என்ன இது பனிக்காலங்கறனால எல்லாம் ஃப்ரீஸ் ஆயிருக்கு. யாராவது வாங்குங்களே. டேக் வாட்டர் பாட்டில். வா வாட்டர் இங்கிலீஷ். ஏலே பள்ளத்துக்குள்ள போட்டுறாத மக்கா. Winter is coming. Winter soldiers. Winter is coming. எதுக்கு இது இத்தனை சொல்றது எனக்கு புரிய மாட்டேங்குது. ஏதாச்சும் சொன்னா நான் செய்வேன். வின்டர் இஸ் கமிங். गाइस வந்து ஸ்னோ பார்க்க முடியுமான்னு நினைச்சோம், பார்த்தோம். ஸ்னோ ஃபாலை பார்க்க முடியுமா நினைச்சோம், பார்த்தாச்சு நடந்துருச்சு. Oh my god. This place naam? Oh movie shooting spot. எலானி ஜங்குங்கிற படம் வந்து இங்க தான் எடுத்தாங்களா? ஃபிலிம்.
காய்ஸ் இந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா மூவி எடுக்கிற இடமா பிளெயினாக இருக்குது, யாருமே இல்லை, நம்ம மட்டும் தனியாக போயிட்டுருக்கோம் தாஜ்பாஸ் கிளேசியர்னு ஒரு இடத்த பார்க்குறதுக்கு. ஆனால் மவுண்டன் வியூலாம் வேறு லெவலுங்க, வேறு லெவலு. சுற்றி பார்த்தா எங்கே பார்த்தாலும் பண்ணிடலாம், உருண்டை பிடிச்சி எரியலாம் அப்படியே. முக்கியமாக சூசன்லாம் எரியணும். गाइस ग्रेट एक्सपीरियंस. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரிவர் வர ஓடுது, செம்ம கூலிங்கி. गाइस நம்ம இந்த ரிவரை தான் கிராஸ் பண்ணி இந்த அடுத்த இதுக்கு போகணும். செம்ம குளிருது. கிராசிங் காலில் மட்டும் தண்ணி மாட்டிச்சு செத்தோம். गाइस நம்ம இப்போ தாஜ்பாஸ் கிளேசியரை பார்த்து நடந்து போய்கிட்டு இருக்கோம். ஆல்ரெடி ஒரு ரிவரை கிராஸ் பண்ணியாச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு ரிவரை கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். चलो See this river. தண்ணிக்குள்ள கால் விட்டாச்சு, இன்னும் அது வேற கதை. இங்கே ஒரே பாறையாக தான் இருக்கு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னோ பூட்ஸ் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் நாங்கள் வந்து ஸ்னோ பூட்ஸில் வாங்கலை, எங்கள் ஓன் பூட்ஸில் வந்துட்டோம். ஸ்னோ பூட்ஸ் வாங்கினாலுமே உள்ளே பனி இறங்கி ரொம்ப குளிராக செய்யுது, அதனால் ஸ்னோ பூட்ஸ்லாம் வாங்கலை. க்ளவுஸ் கீஸ் எதுவுமே கிடையாது. லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்னோஃபாலை வந்து நம்ம ஃபுல்லாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். நல்லா இருக்காண்ணா, ரொம்ப குளிருது, இருந்தாலும் காஷ்மீருக்கு வந்துட்டு சொட்டுக்கிட்டுலாம் போட்டு சுற்றுறது எதுக்கு, நம்ம லைவாக அந்த ஸ்னோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். நாக்கு ரொம்ப வளருது இந்த வீட்டு போகிறதுக்கு. இங்கே ஸ்லெட்ஜின்னு ஒன்று வச்சுருக்காங்க, பனியில் சறுக்கி போகிறது. 600 ரூபா சொல்கிறாங்க. நம்ம இப்போ கட்டிப்படி ஆகாது, வேணான்னு சொன்னாலும் விட முடியாங்க. கிட்ட வந்து 9 கடுப்பாக இருக்குது. விடுங்களா இனிய, நான் வந்து ஸ்னோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வந்திருக்கேன். ரேட்டு கம்மியாக சொன்னால் வேணால் போவேன். இங்கேயும் பார்த்தீங்கன்னா கேம்ப் மாதிரி போட்டு டென்ட் மாதிரி போட்டு கடலாம் இருக்குது. 100 भैया 50 भैया दो आदमी 100 ஒரு ஆளுக்கு 100 ரூபாயா? ஒரு ஆளுக்கு 100 சொல்றாங்க. ரெண்டு பேருக்கு 100 ரூபா. इसमें पॉइंट होता है, पर पॉइंट होता है 100 दो आदमी 100 नहीं देखो बात सुनो पर हेड पर हेड 100 रुपया 1 पॉइंट लगेगा 100 पर पॉइंट 100 पर पॉइंट हाँ पर पॉइंट 100. कितना आदमी? एक आदमी, एक आदमी 2 आदमी नहीं. ये पॉइंट किधर है? पॉइंट होता है इधर अप डाउन 200 फुट यहाँ से लेके वहाँ तक हो गया 1 पॉइंट. ये होता है अलवर्ट हाउस से कितना ये 1 पॉइंट किधर? 1 पॉइंट होता है 100 फुट आने जाने 200 फुट. It is famous here. It's here 12 points. You have own choice. What do you want? You want to go in 4 points, 6 points, 8 points. It is your own choice. I can't force you. Sledging. Yes, sledging. Yes. 4 point. 4 point. 1 point. 1 point. 1 point is 1 200 point. meters. 200 meters up down. When we go here, it is 100 meter. Up down 1 point. Up down 200 meter. 12 pointers. If you go, it is 24 meters. 2400 meters. 2 points. 200 per person. Total कितने? How many points? your choice. Your choice. Total points are 12 points. You have own choice. You want to go 8 points, 4 points, 6 points. Yeah, 8 points. It is your own choice. First, you will discuss how many points you want to go. Okay. After that, we'll discuss. Okay. Sir. இல்லை 200 மீட்டருக்கு கூட்டி போகணும் மேலே 100 ரூபா ஒரு ஆளுக்கு. ஒரு தடவை இதா பண்ண வேண்டாமா? ये कितना आदमी है? இல்ல வீடியோ One for one person. வீடியோ எடுத்து கொடுக்கணும்னு சொல்லி. வீடியோ போட்டோ ஸ்லெட்ஜி ட்ரை பண்ணுறோம். இது மேலே அப்படியே கூட்டிட்டு மேலே போவாங்க. ஸோ நம்ம அதில் ஏறுறோம். Raid
எல்லாத்தையும் அனுபவிக்கிறோம் இந்த ஒரு ரைட்ல. वो 4 कहाँ है? ये नहीं है ये 4 इसलिए बंदा 5 भाई एक मिनट मेरा आ रहा எங்கே ஏத்திரி வண்டி எடுக்குமே மாட்டி no شنيم ஓ ये क्या चला सले गाइस நம்ம ஸ்லெட்ஜ் ட்ரை பண்ண ஆரம்பிச்சாச்சு. நம்ம டீம் ஒவ்வொன்றா போயிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த போட்லேயே நம்மளை அப்படியே இழுத்துட்டு டாப் வர போவாங்க. நம்ம ஃபர்ஸ்டா வந்தோம், அவன் லாஸ்டா வரான். நம்ம வண்டி கயிறை மட்டும் பாருங்களேன், கயிறை பாருங்க சடம்பு கொஞ்ச நேரத்துல அத்து விழுந்துருவோம். வண்டி பிரேக் டவுன் ஆகி நிற்கும், அஞ்சுட்டு நடந்து வந்துரு. கைஸ் காஷ்மீரில் பார்த்தீங்கன்னா ஸ்லெட்ஜ் வந்து கொஞ்சம் ஃபேமஸ் தான். ஸோ நம்ம அதை ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இரு இப்போ நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். பைத்தியக்கார நாய்களா காய்ஸ் இதான் அந்த ஸ்லெட்ஜி. இப்படி வந்து சறுக்கிட்டே கீழே வரைக்கும் போவாங்க. போயிட்டே டீம் போகுது. இல்லை அங்க போய் சூசத்தில் ஆன் பண்ண சொல்லு. காலத்துக்கு முன்னாடி முன்னாடி போட்டாச்சு. கே பையா நம்மளும் செட்டில் போயிட்டு இருக்கோம். Oh my god! Hey, no, wali ulle. Hey, wali ulle. Oh, भैया super. चलो भैया, चलो. Oh my god. முடிஞ்சு சோழி முடிச்சு. நமக்காண்டி தலைவர் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நேரம் இருக்காரு. கைஸ் திஸ் இஸ் எ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். தாஜ்வாஸ் கிளேசியரில் இப்படி ஒரு அருமையான ஸ்லெட்ஜ் பண்ணது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் வந்தால் ட்ரை பண்ணுங்கள். ரேட்டு கம்மி தான், 200 per ஹெட்டு. கொஞ்சம் தூரத்துலேருந்து வர்றது. கைஸ் தாஜ்வாஸ் கிளேசியர்ஸ் பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. சோன்மார்க் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிளேஸ் ட்ரை பண்ணுங்கள். திஸ் இஸ் அமேசிங். காய்ஸ் நம்ம சோன்மார்க் தாஜ்வாஸ் கிளேசியரை முடிச்சுட்டு இப்போ கிளம்பிட்டோம். பார்த்தீங்கன்னா நம்ம குதிரை எல்லாம் அங்கே ஆற்றுல நடந்து போயிட்டு இருக்கு. வேற லெவலில் இருக்கு. பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சோன்மார்க் தரமான என்ஜாய் பண்ணுங்க. இன்னைக்கு தான் காஷ்மீருக்கு வந்து என் மைண்டு ஃபுல்ஃபில் ஆகிருக்குது. ஸ்னோவும் பார்த்துருக்கேன், ஸ்னோ ஃபாலையும் பார்த்துட்டேன். கண்டிப்பாக நீங்கள் லைஃப்பில் ஒரு தடவை கண்டிப்பாக காஷ்மீர் வாங்க. பட்ஜெட் கொஞ்சம் அதிகம் தான், இருந்தாலும் உங்களுக்கு எப்போ காசு இருக்கோ அப்போ வந்து காஷ்மீரை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போங்க. நாக்கு ரொம்ப வளருது, நாக்கு ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. ஏன்னா அவ்வளோ கூழ், டெம்பரேச்சர் அதிகம். எப்படி இருந்துச்சு வசந்தி? நைஸ் ரைடு. வாங்க. चलो ओए हटो भाई रस्सी पकड़ो रस्सी ओ गाइस நம்ம குதிரை சவாரி பார்த்தீங்கன்னா 7 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர்னு ஒரே உருட்டுனாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் அவ்வளோதான் இருக்கும். ஆனால் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு குதிரைக்கு 1300 ரூபா. 5 பேர் வந்திருக்கோம். வேல்கம்லேயும் ஒரு குதிரை சவாரி ஒன்று போனோம், அது ஒரு ஆளுக்கு 2000 ரூபா. பட் அது அந்தளவுக்கு ஒர்த்து இல்லை. ஆனால் இங்கே செம்ம ஒர்த்து. என் பசங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க, நானும் நல்லா என்ஜாய் பண்ணேன். முக்கியமான ஒரு விஷயம் ஸ்னோ விழுது, அதான் மேட்ரு. ஆமாம் நம்ம போய் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க.
கடில அவனை இல்ல தம்பி அடிக்காதுல அரை வெளுத்துறேன் டெட்பூல் மேல கை வச்சேன்னா அந்த இல்ல தேனோஸ்ல ஒரே இறக்கு 3 இப்ப தேனோஸ் உன்னை கடிப்பான் பாரு கடில தேனோஸ் அவனை கடில அவனை ஒரே கழுத்துல ஒரு வெட்டு விட்டுருவேன் தேனோஸ் இல்ல சுரேஷ் சித்திரம் போல அது நேரம் அங்கிட்டு பள்ளத்தாக்க பார்த்து இறங்கிட்டு இருக்கு பரவாயில்ல லோகன். சைலண்ட் இல்ல இவன் வேற இங்க பாறைக்குள்ளயும் அதுக்குள்ளயும் போயிட்டு வந்துகிட்டு இருக்கான். நாங்க வரும்போது பாத்தீங்கன்னா கூட்டமே இல்ல, ஆனா இப்போ நல்ல கூட்டம் இருக்கு. பார்க்க முடியாது. பையா மண்டையெல்லாம் பாத்தீங்களா பையா? எந்த மண்டல ஓமண்டா ஏமண்டா அந்த மண்டை அவன் சொல்றான். நம்ம தமிழ் வாழ்க. குதிரை ஃபுல் கண்ட்ரோல், நம்ம கண்ட்ரோல் தான். எங்க போற? அவரு கூட என்ன சேர்ந்துட்டு அவர் வேற ஆளு. ஆக்சிடென்ட்ல காய்ஸ் டுடே நம்ம சோன்மார்க் என்ஜாய்மெண்ட் பார்த்தீங்கன்னா வேற 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 லெவலுங்க. லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் ஸ்னோஃபாலும் பார்த்துருக்கோம், பனிமலைக்கு மேலே குதிரையை சவாரி பண்ணியிருக்கோம். ஃபுல் என்ஜாய்மெண்ட்டாக இன்னைக்கு நடந்திருக்கு. நம்ம பசங்களும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி என்ஜாய் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா சிந்து ரிவர், எவ்வளோ பியூட்டிஃபுல்லான ரிவர், ஒரு பியூட்டிஃபுல்லான சிந்து ரிவர் பக்கத்தில் தான் நின்றுட்டு இருக்கோம். ஸ்னோஃபால் இன்னும் நிற்கல. நேரில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவன் ஹெவன் ஹெவன், திஸ் இஸ் த ஹெவன் ஆஃப் காஷ்மீர். கண்டிப்பாக லைஃப்பில் நீங்களும் ஒரு தடவை காஷ்மீர் வாங்க. வாழ எப்போ வருவேன்? கை வலிக்கல. நாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண இடத்துலயே நாங்க வந்த நேரத்துல சோன்மார்க் இஸ் த பெஸ்ட். டிகிரி எத்தனை? டிகிரி எத்தனை? டிகிரி 22 -22க்கு மேல இறங்குது இந்த இடத்துல. இந்த நேரத்துல நாங்க இப்ப இருக்கிற இடத்துல -16. நம்ம ஊர்ல எல்லாம் 26ல இருந்து 32 வரைக்கும் போகுது. பிளஸ்ல அதுவும் பிளஸ்ல இங்க மைனஸ்ல போயிட்டு இருக்கு. மைனஸ் தாண்டி ஓடிட்டு இருக்கு. ஈவினிங் மேல இன்னும் -22 28 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கு. ஸோ சோன்மார்க் இஸ் த பெஸ்ட் பிளேஸ் டு விசிட் காஷ்மீர். லைஃப் டைம்ல கண்டிப்பா வந்து சோன்மார்க் வந்து விசிட் பண்ணி பாருங்க. இதோட நம்ம இந்த வீடியோ முடிக்கிறோம். அடுத்த வீடியோல பார்க்குறோம். திஸ் இஸ் அண்டர் வாண்டர் அண்ட் வி ஆர் சூசன் சைனிங் ஆஃப்.